மேசராசி அப்படின்னாவே எப்பயுமே ஒரு தலைமைத்துவம். எந்த ஒரு வேலை எடுத்தாலுமே விரைவாக முடிக்கக்கூடிய தன்மை, சுறுசுறுப்பு, எந்த ஒரு நல்ல வேகமான ஒரு ஆற்றல், இது எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கடந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி நிறைய இன்னல்களை அனுபவிச்சிட்டாங்க. இந்த வருஷம்னாச்சும் 2026 நல்லா இருக்குமா அப்படின்னு அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. திட்டமிட்டு செயல்படக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருவோட இது பார்த்தோம் அப்படின்னா மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 3 இடத்துலையுமே ட்ராவல் பண்ணுறாரு இந்த வருஷம். அப்படிங்கிறதுனால அவருடைய பார்வை எப்பயுமே குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடம் சிறப்பை கொடுக்கும். அப்படிங்கிறப்ப அவருடைய பார்வையினால் பலம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். 7.5 சனி காலகட்டமாக இருக்குதே, பயமாக இருக்குதே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற கவலையே பட வேண்டாம். குரு இருக்கிறப்ப நமக்கு என்றைக்குமே ஒருவருக்கு ஒரு வாழ்க்கையில் சிறந்த ஒரு வழிகாட்டியோ குரு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி போயிடலாம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள் தான் இந்த ஒரு காலகட்டங்கள். சரியான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்தினாங்கன்னா அசுப விரயங்கள் கூட சுப விரயங்களாகி அவர்களுடைய எதிர்காலத்துக்கு வேண்டாம்னு அஸ்திவாரத்தை அமைச்சுக்க முடியும். அதுதான் இந்த ஆண்டோடைய முக்கியமான விஷயம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு,